ஹலோ கைஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப நேரம் சும்மா விளாட்லான்னு மைன்கிராஃப்ட் எடுத்தேன். அப்போது சர்வைவல் போட்டு ஆடிட்டு இருக்கும்போது வித்தியாசமாக நான் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்தது. அதை நம்ம இப்போது நீங்களும் நானும் சேர்ந்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி மேலே ஏறி போகிறது? இருங்க கைஸ், மேலே ஏறி போய் உடனே பார்த்துட்டு தான் வீடியோ முடிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி பார்க்கலாம். நானே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இங்கே இந்த டனல் உள்ள நிறைய ஜாம்பிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஜாம்பிஸை அடக்கி வில்லேஜர்ஸ் எல்லாம் அடக்கி நானாவோ பண்ணியிருக்காங்க. இதோ இங்கே ஏதோ ஒரு கார்பெட்டில் தான் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே குதிக்க போகிறோம். இதுக்கு கத்திய கையிலே வச்சுக்கணும். போடா, இதுதான் இடம். இதுதான் போல செஸ்ட்டு. கோல்டெல்லாம் கச்சிருப்போம். நம்மளுக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம். டார்ச் ஒரு ஸ்டாக்கா. இந்த புக்கும் எடுத்துக்கலாம். டிஸ்க்கு கோல் நம்மளுக்கு தேவை. கோல்டன் ஆப்பிள் எதுக்கு? கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கலாம். இது எது? கோல்டன் ஆப்பிள் நம்மளுக்கு தேவைப்படும். மருந்து. இதுனா ஜாம்பிஸ். நம்ம இதை வச்சு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஓட முடியாதா? இதை நம்ம வீக்னஸ் போர்ஷன் போடணும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? கியூரா? இப்போ காட்டல கியூரு. இப்போ காட்டு. என்னது இது? உரியிற கைஸ், இந்த சத்தத்தை கேட்டிங்களா? சூப் உரிகிற மாதிரி உரியுது. என்ன நடுங்குதா உடம்பு? எனக்கும் வேற வீக்னஸ் போர்ஷன் ஏறிச்சு தலைக்கு. நம்மகிட்ட கோல்டு இருக்குல்ல, ஆப்பிளும் இருக்கு. அந்த ஆப்பிளில் நம்ம கோல்டன் ஆப்பிளாக மாற்றிடலாம். மாற்றி இன்னொரு ஜாம்பிக்கும் நம்ம அப்போ வீக்னஸ் போர்ஷன் என்ன பண்ணுறது கைஸ்? அதை அப்போவே ரெடி பண்ணி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இதில் போய் பார்த்தா கிடைக்கிறேன். கோல்டன் ஆப்பிள் செய்ய முடியல. ஏன்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது. வெறும் ஆப்பிள் கொடுக்க முடியுமா? ரொம்ப நேரம் இருக்கு. யார் தான் இந்த வேலைலாம் பண்ணுறாங்க? நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் மைன்கிராஃப்ட் விளையாடும் போது இந்த மாதிரி போய் எங்கேயாவது மாட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நடுங்குது அவனுக்கு. ஒரு வேளை நம்ம திரும்பினா தான் சரியாகணும். இருங்க, நம்ம மேலே போயிட்டு வரலாம். ஐயோ, பண்ணிக்கிறா. நம்ம டோர் மாதிரி எதாவது செஞ்சே ஆகணும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் இந்த வீட்டிலே செஞ்சு வச்சுருக்காங்க. கிராஃப்டிங் டேபிள், டோர் அயன் டோர் வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஜாம்பிஸ்லாம் வந்துச்சுன்னா
அதுக்காக தான். அவ்வளோதான். தூங்குறீங்களா? இன்னுமா எவ்வளோ நேரம்? சீக்கிரம் அட போங்கடா. நான் மேலே போய் சும்மா கைஸ் அவர் மாறுற வரையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கைஸ் எப்படியும் மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நிஜமாக புரியல. நம்மக்கிட்ட கோல்டன் ஆப்பெல்லாம் செய்ய முடியாது, நம்மகிட்ட போஷனும் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டுனீங்கன்னா நான் போன வீடியோலேயே கேட்டிருப்பேன். போன கேமிங் வீடியோலேயே நீங்கள் வந்து என் கூட விளாட்றதுக்கு ஆசையாக தானே, அதுக்கு என்கிட்ட ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. நீங்களும் வேணா கேளுங்க. என்கிட்ட 2 பேரும் நம்பர் தந்துட்டாங்க. நீங்களும் உங்கள் நம்பரை கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம விளாட்லாம். அதை அப்படியே வீடியோவாக போடலாம். நீங்களும் யூடியூப் சேனலில் வருவீங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.